Behind Bhakti வழங்கும் குரு பயிற்சி பலன்கள் 2026 Power by Saubhagya Appliances RBS NEET Academy Healthy Partner Lion Dates Nut Bites Location and Furniture Partner Lavish Furniture Behind Bhakti பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு நிகழ்ச்சி. இது Behind Bhakti வழங்கும் குரு பயிற்சி பலன்கள் 2026. பொதுவாகவே இயற்கையாகவே சுபர் அப்படின்ற பெயர் கொண்டவர் தான் குரு பகவான்னு சொல்கிறாங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நல்ல காரியங்கள் நடக்குதோ அந்த அளவுக்கு குரு பகவான் அவங்களுடைய இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட குரு பகவான் இந்த வருடம் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சியின் மூலயமா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் காத்துட்ருக்கு அப்படின்றது தான் நம்ம நிகழ்ச்சி மூலயமா சிறப்பான தகவல்களாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். குரு பயிற்சி 2026 மகர ராசிக்கு என்ன மாதிரியான பலன் இருக்க போகுது? ஆல்ரெடி 7.5 சனி முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து அவங்களுடைய குட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற நம்பிக்கையில் இருக்காங்க. கேட்டு தெரிஞ்சுப்போம். ஷெல்வி சார், மகர ராசி. மகரம் சனி தான் அதிபதி. அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் தான். குரு நீச்சம். அப்போ என்ன பார்த்துக்கணும்? பிளட் வெசல்ஸை கரெக்டாக பார்த்துக்கணும். நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரத்தை பார்த்துக்கணும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டக்கூடாது. வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓவர் ஆங்ஸைட்டி, ஓவர் டிப்ரெஷன் வேண்டாம். பால்பிட்டேஷன் வருமா, படபடப்பு, இதெல்லாம் ஜாலியாக இருங்க. எல்லாமே நல்லா தானே இருக்குது. சனி விலகிடுச்சு, எல்லாமே இருக்குது. ஆனால் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது, டிசம்பர்லேருந்து ஜென்மத்துக்கு வரக்கூடிய ராகு, எல்லாமே நல்ல குரு பார்வை இருந்தாலும் பணம் வரும், சொத்து வரும், இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, தொழிலில் மாற்றம் கிடைக்கும், தொழிலில் ப்ரமோஷன் கிடைக்கும், நீங்கள் நினைக்காத அளவுக்கு சந்தோஷம் கிடைக்கும். காலாஸ்திரி மட்டும் ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. நிறைய அற்புதம் நடக்கும். குடும்பத்தில் நல்ல விஷயம்லாம் நடக்கும். 7 நாளில் கூட கல்யாணம் நடக்கும். 7 மாதம் கூட வேண்டாம். அந்த மாதிரி நல்ல நேரம் அது. ஆனால் என்னன்னா, கல்யாணத்தை கெடுத்துக்காமல் இருக்கணும். குரு 7ல் இருக்கிறாரு, அதனால் எல்லாமே நல்லா இருக்கும்னு குடும்பத்தில் ரொம்ப கவனிக்கணும். கணவனாக இருந்தால் மனைவி உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை, குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, குடும்பத்தில் சொந்தக்காரங்க தலையீடு, குடும்ப விஷயத்தில் வெள்ளை கொடியெல்லாம் காட்டக்கூடாதான். மகர ராசிக்காரங்க வெள்ளை பெட்ஷீட்டு மொத்தமாக சுற்றிக்கணும், டோட்டல் சரண்டர் ஆகிடணும். இல்லைன்னா குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டு போயிடுவாங்க யாராவது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியது மகரத்துக்கு இதுதான், குடும்பம்தான். காதல் அமைப்பில் சின்ன விஷயத்துக்கெல்லாம் போட்டு ஏதாவது டார்ச்சர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஃபோனை பிளாக் பண்ணிட்டு போடுவாங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய லவ் ஃபெயிலியர் ஆகக்கூடிய ராசி எதுன்னா மகரம் தான். இப்போது பார்த்துக்கோ. வீட்டு விஷயத்தை, குடும்ப விஷயத்தில் சண்டை சச்சரவில் போட்டேன்னா கோர்ட்டுக்கு வந்து எஸ் யுவர் ஆனர்னு சொல்ல வேண்டியதாகிடும். குடும்பத்தில் 3 குரங்கு எப்படி இருக்கும் அது போல் இரு, மற்றதெல்லாம் ஓஹோன்னு இருக்கும். தொழிலை பற்றியெல்லாம் கவலையே படாத, வேறு லெவலுக்கு அல்டிமேட்டாக ஆகிடுவேன். நிறைய நகை வாங்கிறது, வாட்ச் வாங்கிறது, ட்ரெஸ்ஸஸ் அதிகமாக வாங்கிறது எல்லாமே மகரத்துக்கு வரும். ஸோ நல்ல நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கோ. வீட்டில் மட்டும் வெளியில் செருப்பு கட்டிட்டு போகிறச்சவே அப்படியே போய் சரண்டர் ஆகிடும். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க சார். ஸோ மொத்தத்தில் மகர ராசிக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். கொஞ்சம் பார்த்து பதனமாக இருங்க. ஃபேஸ் க்ளோ மட்டும் கிடையாது, லைஃபும் க்ளோ ஆகும். புத்தம் புது பொலிவுடன் மகர ராசி. மீனாட்சி மேடம், சூப்பராக சொன்னீங்க. 7.5 சனியிலேருந்து ஒரு விடிவு காலம் பெற்றாச்சு. அடுத்ததாக வந்து ராசியை 7ஆம் ராசியான கடக ராசி உச்ச ராசியிலேருந்து குரு பகவான் தன்னோட பார்வை பலத்தால் பார்க்க போகிறாரு. எப்பயுமே மகரத்தார் நகரத்தை ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே இருந்தாலும் தன்னோட முத்திரையை பதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போது இந்த குரு பகவானுடைய பார்வை பலம் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஜோஷ் கூட்டி கொடுக்க போகுது. ரொம்ப வந்து டல்லாக இருந்த எல்லாருமே வந்து ஒரு புது பொலிவோட வலம் வர போகிற காலகட்டமாக இந்த மகர ராசிக்கு இருக்கும். இது வரைக்கும் எனக்கு எதுவுமே வந்து நான் பண்ண எந்த ஒரு விஷயத்துக்குமே சரியான ஒரு ரெகக்னிஷன் இல்லை, ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தவங்க எல்லாத்துக்குமே அந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். குடும்பத்தில் ஏதாவது புது வரவுகள், இந்த மேரேஜ், அதே மாதிரி குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்குமே வந்து ஒரு டிக் மார்க் இப்போ கொடுத்துக்கலாங்க. ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுனால இளைய சகோதர வழியில் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள், அதே மாதிரி உங்களுக்கும் அவங்களுக்கு ஏதாவது பிணக்குகள் இருந்தால் அது சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இது போதாதுன்னு ஒரு அடித்த ஒரு 6 மாதிரி லாபபாவமான 11ஆம் இடத்தை பார்க்க
பார்க்க போகிறாங்க. யாருக்காவது வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ வந்து அந்த செகண்ட் மேரேஜ் அந்த விஷயமா இருக்கட்டும், இல்லை லாப விஷயங்களாக இருக்கட்டும், தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய இரட்டிப்பு லாபங்கள், ஏதாவது ஏற்கனவே இருந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து புதுசாக ஏதாவது வர வேண்டியது, ரொம்ப நாளாக கொடுத்துக்கிட்டே இருந்தேங்க பணம், அவங்க வந்து கொடுக்கவே இல்லைன்னு அழுதுட்டு இருப்பாங்க நிறைய பேர். இந்த காலகட்டம் பாருங்க, டக்கு டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். மகர ராசிக்காரர்கள் எல்லாருமே சொல்லி அடிச்சு கில்லி மாதிரி அடிக்க போறீங்க. நிச்சயமா இந்த காலகட்டம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். எல்லாமே நன்மை நடக்கிறதுக்கு நீங்க வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு கிராம தேவதைகள்னு சொல்லுவாங்க, எல்லை தேவதைகள், அவங்கள போய் வழிபட்டு வரும்போது சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஓகே, மேமே சொல்லிட்டாங்க கில்லின்னு, அப்புறம் என்ன ஆல் ஏரியாலையும் அவங்க தான் கிங்கு. அடுத்து நம்ம பழனிநாதன் சார் கிட்ட கேட்டுருவோம். மகர ராசிக்கு எப்படி இருக்கு சார்? மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடம் பெயர்ச்சி அடைந்து வந்து சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். 7இல் குரு வந்தால் 7 மாதத்தில் திருமணம் என்று கூறுவார்கள். அதுபோல் மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு நல்லதொரு வரன் அமைந்து நிச்சயமாக அவர்களுக்கு குறித்த நேரத்திலே திருமணம் நடைபெறும். 7ஆம் இடத்தில் வந்து அமரக்கூடிய குரு பகவான் 1, 3 மற்றும் 11ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். தன்னுடைய சொந்த ராசியான முதல் இடத்தையே பார்வை செய்வதால் அவர்களுக்கு முகத்திலே ஒரு நல்ல பொலிவு ஏற்படும், சிந்தனையில் ஒரு மாற்றம் ஏற்படும், தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு உண்டு. 3ஆம் இடத்திற்கு குரு பகவானுடைய பார்வை விழுவதால் நிச்சயமாக அவர்களுடைய முயற்சிகள், சிந்தனைகள், அதனை செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக அமையும். அதேபோன்று குரு பகவானுடைய பார்வை 11ஆம் இடத்திற்கு விழுவதால் உத்தியோகம் பதவிகளிலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும், ஊதிய உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் பல மடங்கு பெருகும். இவர்கள் முக்கியமாக வழிபட வேண்டிய தெய்வம் சாஸ்தா வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு இந்த குரு பெயர்ச்சியிலே இவர்களுக்கு அற்புத பலன்களை தரும். சார் 7 மாதம்னு வேறு சொல்லிட்டீங்க. இன்றைக்கே நம்ம பசங்கள்லாம் எடுத்து கேலண்டரை நோட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக முகுதன் சார்ட்ட கேட்டுடலாம். மகர ராசியில தான் குரு பகவான் நீச்சமாகக்கூடிய வீடம், அதே நேரத்தில் செவ்வாய் உச்சமாகிறது, சனி பகவான் ஆட்சி பெறுது. அப்போ அவங்களோட ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, குருவினுடைய சிறப்பு பார்வை. அப்போ மகரத்துக்கு தொட்டது தொடங்கும் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைய இருக்கின்றது. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற்றி கொடுக்கறது மட்டுமல்ல, புதிய நட்புகள் மூலமாக வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் எல்லா வகையிலுமே வெற்றியும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் திருமணம் செய்வதற்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க, வீட்டில் சம்மதம் இல்லாதவங்கள காதல் திருமணங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சி உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து வெளியூர் வெளிநாடு பயணங்கள்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுலாம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் இதில் என்ன இன்னொரு விசேஷமான ஒரு தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிறப்பு பார்வையை வந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைகள் வெளி உலகத்துக்கு வர வேண்டிய காலகட்டம் இந்த நேரத்தில் இருக்கும். இத்தனை நாட்களாக இவங்களால முடியுமா அப்படின்லாம் அவங்கள மட்டம் தட்டி இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த மட்டம் தட்டினவங்க எல்லாருமே உங்களை பாராட்டுற அளவிற்கு நிறைய விஷயங்கள், நிறைய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். அது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் பல வகையான முன்னேற்றங்கள், அற்புதமான ஒரு அமைப்பு எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீக எண்ணங்கள், சிந்தனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய பொறுப்புகள், பதவிகள், கௌரவம் இதெல்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். சமுதாயத்தில் உங்களுக்குன்ற ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வளர்ச்சி மட்டுமில்லை, சேமிப்பு என்ன பண்ணால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும் அப்படின்ற சேமிப்பு எண்ணங்கள் அதிகரிக்கும் அப்படின்றதுல இருக்கிறது. இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது, ஆஞ்சநேயருக்கு அன்னதானம் கொடுப்பது, அதாவது ஆஞ்சநேயர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அன்னதானம் அங்கே தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா தொட்டது தொடங்கும் நல்ல வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மிக சிறப்புங்க சார். பிஹைண்ட் பக்தி வழங்கும் குரு பயிற்சி பலன்கள் 2026 பவர் பை சௌபாக்யா அப்ளையன்சஸ், RBS நீட் அகாடமி, ஹெல்தி பார்ட்னர் லயன் டேட்ஸ் நட் பைட்ஸ், லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர்.